ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் அரக்கோணம் லியோ கார்ஸில் அடுத்த வண்டி உங்களுக்காக தேடி கண்டுபிடிச்சி ஒரு தரமான சூப்பரான வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோங்க. சிங்கிள் ஓனர் வண்டி 2013 டாடா இண்டிகா EV2 LX 4 டோர் பவர் விண்டோ ஏசி பவர் ஸ்டேரிங். வண்டியை அடிப்படாத சுத்தமான பெயிண்ட்டே ஆகாத ஒரிஜினல் பெயிண்ட்லேயே 4 டோரு, டிக்கி டோரு, ஃப்ரண்ட்டு பேனட்டு ஒரிஜினல், எதுவுமே அடிப்பட்டு மாற்றலை. வண்டி அவ்வளவு குவாலிட்டியாக உங்களுக்கோசரமே சுற்றி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். உங்களுக்கே தெரியும், நம்மக்கிட்ட வண்டி வந்ததுன்னா டாட்டா லேஸில் வராது, வந்ததுன்னா எப்படி இருக்கும்னு தெரியும். அதை நீங்கள் மனசில் வச்சு இந்த வண்டியை நீங்கள் ஏம் பண்ணி பாருங்கள். அந்த அளவுக்கு சுத்தமான வண்டி, ஏசி நல்லா சில்லுன்னு ஒர்க்கிங் கண்டிஷனில், டயர் பாயிண்ட்டு நல்லா இருக்குது, இன்சூரன்ஸ் இல்லை, இன்சூரன்ஸ் போட்டு பொல்யூஷன் போட்டு நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தான் வண்டியை தருவோம். பக்கா கரண்ட்டில் உங்களுக்கு உங்கள் பேரில் வண்டியை மாற்றி கொடுப்போம். சிங்கிள் ஓனரில் 2013 மாடலில் டாடா இண்டிகா டீசல் நல்ல மைலேஜ் தரக்கூடிய வண்டியாக ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது யாருக்குன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அந்த வீடியோவில் நிறைய பேர் இண்டிகா வேணுங்க, அது இருக்கா, அந்த வண்டி இருக்கான்னு கேட்டிருந்தீங்க. இதுக்கு முன்னாடி போட்டது அந்த கேட்டவங்களுக்கு எல்லாருக்கும் உங்களுக்கோசரமே இந்த வண்டியை தேடி கண்டுபிடிச்சி அலசி ஆராய்ச்சி இந்த வண்டியை எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதுலேயும் அந்த வண்டி சொன்ன மாதிரி எல்லா ஸ்டிக்கரும் இருக்குது. ஒரிஜினல் கண்ணாடி, எல்லா கண்ணாடிலையும் 13 தான் இருக்குது. எந்த கண்ணாடியுமே அடிப்பட்டு மாற்றலை, டோரு மாற்றலை. பெயிண்ட் ஒரிஜினல் பெயிண்டில் டாட்டா இண்டிகா. கண்டிப்பாக நீங்கள் பார்க்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். அந்த கஷ்டமான விஷயத்தை நாங்கள் சுலபமாக ஈஸியாக உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கோம். வாங்க, இந்த வண்டியோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு சொல்லுங்கள். ஃபேஸ்புக்கும் லியோ கார்ஸ் அரக்கோணம் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வேறு லெவலில் இந்த வண்டியை உங்களுக்கு காட்டுறேன். உள்ளே போய் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வண்டி நம்பர் பார்த்துடலாங்களா? TN 73V66004. இது ஒரு ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் நம்பர் ஃப்ரெண்ட்ஸ். அரக்கோணம் எங்கள் ஊர் ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டியை உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். வண்டியோட ஃபேஸை பாருங்கள், என்ன தரமாக என்ன குவாலிட்டியாக இருக்குது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது இன்ஜின் ரூம் காமிச்சிட்றேன். நம்ம எப்போவுமே வீடியோ போடும்போது வண்டியை எடுத்து நம்பர் பிளேட்டை காமிச்சு அது எந்த ஒரு வண்டி எந்த ஒரு ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்குதுன்னு காமிச்சிருவோம். அதுக்கு அடுத்தது இன்ஜினை காட்டுவோம். வாங்க இன்ஜின் ரூம் காமிச்சிட்றேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்ஜின் ரூமை பார்த்துடலாங்களா? நம்ம இன்ஜின் ரூம் உள்ள போனவுடனே ஃபஸ்ட்டு எதை பார்ப்போம்? கிராஷ் பாரை பார்ப்போம். கிராஷ் பார் ஒரிஜினல். இது பாருங்கள், அந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் அப்படியே இருக்குது. நம்ம எடுக்கிற வண்டிங்களை பார்த்தீங்களா என்ன தரமாக எவ்வளோ குவாலிட்டியாக எடுத்துகிட்டு வரோன்னு. ஆனால் அந்த வண்டியில் இருக்கிற நல்லது கெட்டது எல்லாமே தெளிவாக இந்த வீடியோவில் சொல்லுவேன், எல்லா வீடியோலையும் சொல்லுவேன். நீங்கள் பொறுமையாக பாருங்கள். தயவு செஞ்சு ஒரு வண்டி வாங்குகிறோன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்குகிறோம். அதனால் அந்த வீடியோஸை நீங்கள் பொறுமையாக ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் தெரியும். சேஸ் நம்பரை பார்த்தீங்க, சேஸ் நம்பரில் ரிவீட் கரெக்டாக இருக்குது. ரிவீட் ஆகலை, இன்னும் கிட்டே காமிச்சாக்கா வீடியோ கேன்சல் ஆகிடும். RC புக்கு சில விஷயங்கள் காமிச்சாக்கா யூடியூப்பில் அந்த இது எடுத்துடுறாங்க வீடியோவை, அதனால் அதை காட்ட தேவையில்லை. தொலைவாக பார்த்துங்க. இன்ஜினை பார்த்துடலாம். அடுத்தது ஆம்ரானை பார்த்துடலாம். ஆம்ரான்லாம் பாருங்கள், இது இண்டிகாவா இல்லை என்ன புது வண்டியான்னு கேட்பீங்க. அந்த அளவுக்கு சுத்தமாக இன்ஜின் நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. இந்த பக்கம் ஆம்ரானும் பார்த்துருங்க, தெளிவாக இருக்குது. நீங்கள் வீடியோ பார்த்தாவே உங்களுக்கு ஓரளவுக்கு வண்டி ஐடியா வந்துடும். இது பாருங்கள், கீழே எங்கேயுமே டிங்கர் வேலை இல்லை. இண்டிகாலாம் இது மாதிரி பார்த்து வாங்கணும். இந்த இடத்துலலாம் ரெஸ்ட் ஆகிட்ருக்கோம் ஃபுல்லாக. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இன்ஜின் பற்றி கொஞ்சம் சொல்லணும். இந்த இன்ஜின் வந்து CR4 இன்ஜின், டர்போ மேலே இருக்குது பாருங்கள். இதை வந்து நிறைய பேர் ஐயோ CR4 அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுவாங்க. பட் ரொம்ப நல்ல இன்ஜினுங்க இது. ஸ்பீடு மைலேஜ்லலாம் இந்த இன்ஜின் அடிக்கிறதுக்கு வேறு இன்ஜினே கிடையாது டாட்டாவில். பட் இந்த இன்ஜினில் ஒயரிங் கம்ப்ளைண்ட் வராமல் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த இன்ஜின் நல்லாயிருக்கும். எலி கடிக்கிறது இந்த மாதிரி எதனா ஒயரிங் கட் ஆகிடுச்சுன்னா மட்டும்தான் இது நம்மளை ரொம்ப சத்தாயிக்கும். வெல் மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா ஓடிக்கிட்டே இருக்கும். அதுதான் இந்த இன்ஜினோட ஒரு இது. பார்த்துங்க, CR4 இன்ஜின் தான். அடுத்தது வண்டியை பாடி சுற்றி காமிச்சிட்றேன், பார்த்துடலாம் வாங்க. பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ், பாடி பாருங்கள். ஃப்ரண்ட்டு எதுவுமே அடிப்படலை, ஒரிஜினல் மூஞ்சியோடு இருக்குது, ஒரிஜினல் பெயிண்ட்டோடு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வண்டி பாருங்கள் என்ன அழகாக என்ன லுக்காக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இண்டிகா இந்த அளவுக்கு தரமான வண்டி, குவாலிட்டியான வண்டியெல்லாம் கண்டிப்பாக பார்த்தே இருக்க மாட்டீங்க. ரொம்ப ரேர் கிடைக்கிறது.
நம்மக்கிட்ட இதுக்கு முன்னாடி ஒரு வண்டி வந்தது, ஒரே நாள் சேல் ஆகிடுச்சு. அடுத்த வண்டி வந்திருக்கு. என்ன தரமாக இருக்குது பாருங்கள். ஒரே ஒரு டோர் கூட ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது, பெயிண்ட் ஆகலை, டச்சப் ஆகலை, ரொம்ப குவாலிட்டியாக நல்லா இருக்குது. இந்த பேக் டோர் பாருங்கள், ஒரு டென்ட் கிராச்சஸ் இருக்குது, நீட்டாக கிராச்சஸ் இருக்குது. இதுதான் இருக்குது தவிர மற்றபடி எதுவும் இல்லை. டயர் பாயிண்ட் பார்த்துடலாங்களா? டயர் பாயிண்ட்டு பாருங்கள் எப்படி இருக்குது. இது நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், 80% மேலே இருக்குது. இது ஓடும் உங்களுக்கு தாராளமாக. இது பாருங்கள், CR4னால் நிறைய பேர் பயப்பட தேவையில்லை. நான் தான் சொன்னேன், இது வெறும் கிலோமீட்டர் 65,000 தான் ஓடி இருக்குது. பக்கா ஓன் போர்டு, சிங்கிள் ஓனர்லேயே இருக்குது. அதனால தான் வண்டி இவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், ஷோரூம் கண்டிஷனில் இருக்குது. இந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் பண்ணி வைக்கிற ஓனருங்களாம் ரொம்ப ரேரு. நல்லா மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இது பாருங்கள், இதுவும் டாட்டாவில் கம்பெனிலேருந்து வர ஸ்டிக்கர். இது ஓகே ஸ்டிக்கரு. இது பாருங்கள் 13 இருக்கா, 2013. இது 2013 தெரிய மாட்டேங்குது, இருங்க நான் பார்க்குறேன். இப்போ தெரிஞ்சு பாருங்கள் 13. இது இறக்கி இருக்குது, கிளாஸ் இறக்கி இருக்குது. ஃப்ரண்ட்டும் 13 தான், எல்லா கிளாஸும் 13. இது பாருங்கள், ஃப்ரண்ட்டு கிளாஸ் கூட 13 தான் மாடல் போட்டிருக்கு. இல்லை வண்டியிலே அந்த கிளாஸோட டேட்டை போட்டுருவாங்க, வண்டி மாடலோட டேட்டை போட்டுருவாங்க. அதனால் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னாவே ஒரிஜினல் கிளாஸான்னு பார்த்துடலாம். வாங்க பேக் கிளாஸ் பார்த்துடலாங்களா? பேக் கிளாஸ்லேயும் 13 இருக்குது. பார்த்தீங்களா, தெரியுதுங்களா? 13 எல்லாமே ஒரிஜினல் கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா கண்ணாடியுமே ஒரிஜினல் கண்ணாடி, பாடி ஒரிஜினல் பாடி, ரீப்ளேஸ்மெண்ட் இல்லை. வண்டி ஆக்சிடெண்ட் ஆன வண்டி கிடையாது. வண்டி நல்லா ஏசி ஒர்க்கிங்கு, பவர் ஸ்டேரிங், 4 டோர் பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக்கு எல்லாமே வந்துடுது இதில். பேக் டயரும் நல்லா இருக்குது, டயர் போடுற கண்டிஷனே இல்லை. ஃப்ரண்ட்டு டயர் ரைட் சைடும் காமிச்சிட்றேன் பாருங்கள். நம்ம கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்குற மாதிரி ஒரு 10 பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணுவோம். அந்த மாதிரி இந்த இண்டிகாவுக்கு ஒரு 4-5 பொருத்தம் பார்த்தாவே போதும். வண்டியோட சேஸு, சரண்டரா, இந்த மாதிரி சில விஷயங்கள் பார்க்கணும். நம்மக்கிட்ட அது பார்க்கவே தேவையில்லை, அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும். வாங்க இன்டீரியல் காமிச்சிட்றேன். வண்டி உள்ளே பார்த்துடலாங்களா? இது பாருங்கள், சேஸ் நம்பர், இங்கேயும் ஒரு ஸ்டிக்கர் இருக்குது. இந்த வழியெல்லாம் பாருங்களேன், ரொம்ப க்ளீனாக இருக்கும். இந்த போஸ்டரு எல்லாமே ஒரிஜினாலிட்டியாக இருக்கும். இங்கே ஒரு ஸ்டிக்கர் இருக்குது பாருங்கள், கம்பெனி ஸ்டிக்கரு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிடும் வண்டி மெயின்டெனன்ஸ் நல்லா மெயின்டெனன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு. டோரு, ஃப்ரண்ட்டு டேஷ்போர்டு பார்த்துங்க பாருங்கள், 4 டோர் பவர் விண்டோ, ஏசி, பவர் ஸ்டேரிங், மியூசிக் சிஸ்டம் டாட்டாதே இருக்குது. எல்லாமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எந்த ஒரு செலவு இல்லை உங்களுக்கு. செலவு இருக்கும், சின்ன செலவு இருக்கும், பெரிய செலவு வைக்காது உங்களுக்கு. நீங்கள் வாங்கி அனுபவிக்கலாம், நீங்கள் எங்கே நினைக்கிறீங்களோ அங்கே போகலாம், நல்லாயிருக்கும். எடுத்து மெக்கானிக் ஷெட்டுக்கு அதுக்கு இதுக்கு நிறைய தேவையில்லை, எடுத்து ஓட்டிக்கிட்டு உங்கள் டேஸ்ட்டுக்கு எதனா பண்ணிக்கலாம். சீட்டு கவரெல்லாம் கூட நல்லா இருக்குது. ஃப்ளோர் மேட் அடிச்சிருக்காங்க. காலில் அந்த மேட்டு மண்ணை ஓட்டக்கூடாதுன்னு பேப்பர் போட்டிருக்காங்க. அதெல்லாம் சுத்தம் பண்ணி க்ளீனாக கொடுத்துருவோம். இன்டீரியல் ரொம்ப அருமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், டாப்லாம் பாருங்கள், க்ளீனாக இருக்குது. சீட் கவர் இருக்குது, ஃப்ளோர் மேட் இருக்குது, நல்லா இருக்குது. ஒரிஜினல் வண்டி, நம்ம கஸ்டமர்களுக்கோசரம் ஒரிஜினல் வண்டியை தேடி எடுத்துகிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். டிக்கி பார்த்துடலாங்களா? டிக்கி பாருங்கள், டிக்கிலையும் அந்த ஸ்டிக்கர் இருக்குது, ஜாக்கி எப்படி வைக்கிறதுன்ற ஸ்டிக்கர் இருக்குது. ஸ்டெப்னியும் நல்லா பாருங்கள், அருமையாக இருக்குது. வண்டி வாங்கும்போது கொடுக்கக்கூடிய அந்த பஞ்சர் ஆச்சுன்னா அந்த ரெட் சிக்னல் அது இருக்குது, எல்லாமே இருக்குது. பூட் ஸ்பேஸும் நல்லா இருக்குது. இண்டிகா நல்ல ஒரு டிக்கி ஸ்பேஸ் இருக்க தான் செய்யுது. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வண்டி உங்களுக்கோசரமே எடுத்துகிட்டு வந்திருக்கோம். எதுனா நான் சொல்ல மறந்துருந்தால் கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணி கேளுங்க, சொல்கிறேன். இந்த வண்டியோட மாடல் பார்த்திங்கன்னா 2013 சிங்கிள் ஓனர் ஒரிஜினல் ஓன் போர்டு. உங்களுக்கு அந்த பழைய ஆர்சியும் ஃபோட்டோவில் அனுப்புவோம், புது ஆர்சியும் கார்டும் ஃபோட்டோவில் அனுப்புவோம். நீங்கள் வேணுன்றவங்க வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணி கேட்டிங்கன்னா இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்புகிறோம். இதோட ப்ரைஸ் எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணி கேட்டுக்குங்க. இன்சூரன்ஸ் இல்லை, முடிஞ்சிருக்கு. இன்சூரன்ஸ் போட்டு நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பொல்யூஷன் எல்லாத்தையும் கரண்ட் பண்ணி லைவில் பண்ணி தான் தருவோம். இந்த வண்டி இருக்கிற இடம் அரக்கோணம் லியோ கார்ஸ், ராணிப்பேட்டை மாவட்டம். அரக்கோணம் வந்தீங்கன்னா இந்திரா காந்தி சிலை உள்ளே வந்தீங்கன்னா மோர் சூப்பர் மார்க்கெட் இருக்கும், அதுக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த வண்டி இருக்கும். இந்த வண்டி தேவைப்படுறவங்க
வந்து அங்கே பார்த்து எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வண்டி உங்களுக்கோசரம் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.